சரி இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஜிஹெச் அப்டேட் தான். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நேத்து சிறப்பான சம்பவம் நடந்துருச்சு. அது வந்து உங்களுக்கு ரொம்ப பயிர் வலி, அதனால இன்னைக்கு ஆஸ்பத்திரி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறோம். வீடியோல நைட் வந்து பிரசவ வலி மாதிரி வந்துருச்சு. திடீர்னு கால் பண்ணி கேட்டது. நைட்டு வந்து 11:30க்கு வந்தது. அவங்க ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எப்படியோ நைட் ஃபுல்லாக நான் கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டேன். இப்போ வந்து இப்பவும் லைட்டாக வலி இருக்கிறனால நான் ஜிஹெச் போகிறேன். போய் அங்கே என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வேளை ஆம்புலன்ஸ் வந்துருச்சுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். இப்போ தான் வந்துருக்கு. நாங்கள் சீக்கிரமே கால் பண்ணியிருந்தால் சீக்கிரம் வந்துடுவாங்க. அந்த பைத்தியக்காரி நடந்து போயிட்டுருக்கா, நான் பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கேன். அப்புறம் வந்து அவங்களே கதவை ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அப்படியே நாங்கள் மேலே ஏறிடுவோம். ஏறின்ட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் வந்த ஆம்புலன்ஸ் இருக்கும் பாருங்கள், அந்த அவனுக்குள்ளே லைட் எரியும் பாருங்கள். இந்த எரியுதா, அந்த ஆம்புலன்ஸ்லாம் வந்தோம். ஆனால் உள்ளே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து உள்ளே வந்து அந்த பார்ப்பாங்கள அவங்க வந்துட்டாங்க நர்ஸு. இங்கே தான் ப்ளட் டெஸ்ட்டு அதெல்லாம் கொடுக்கணும், ப்ரூஃப்லாம் கொடுக்கணும். இப்போ தான் போய் கொடுக்க போய்ட்டுருந்தா. அது வந்து இது குடித்தா, அதுக்கு என்னது குளுக்கோஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டோக்கனே போட வந்தா. டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் அவன் நிற்கணும். டோக்கன் போடுறதுக்கு நீ சரியான கூட்டங்க. ரொம்ப செவ்வாய்க்கிழமனால அங்கிட்டும் ரொம்ப கூட்டம். அந்த ப்ரெக்னன்ஸுக்கும் சரியான கூட்டம். அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு காய்ச்சல் இருமல் அப்படின்னு வருவாங்களா, அங்கிட்ட ஒரு ஆள் நிற்பாங்க. இங்கிட்டு ப்ரெக்னென்ட் ஆனவங்க 2 பேர் கூப்பிடுவாங்க. அடுத்து இங்கிட்டு நார்மல் வார்டுக்கு 2 பேர் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நோட்டை போய் வச்சுட்டு பிபி செக் பண்ணுறா பைத்தியக்காரி. பிபிலாம் எல்லாமே நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு வழியாக. அவளுக்கே பிபிலாம் பார்க்க தெரியும் பைத்தியம். பிபி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்தாங்க. சின்ன பையன் குட்டிஸ் நல்லா வந்து பக்கத்தில் வந்து விளாண்டுக்கு இருந்தாங்க. நான் வந்துட்டாங்களே. இந்த பையனா பாப்பாவும் தெரில, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. நான் வந்துருச்சு பாருங்க. அழகா என்கிட்ட பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. எப்படி க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் நம்மளுக்கு பேபி பிறந்தா இப்படி தான் இருக்கும். அழகா பார்த்து எனக்கு சிரிக்கும். அழகா பாப்பானாலே அழகு தான். மேலே அடுக்குச்சு. அப்படியே இது விளாட்றது பார்த்து இன்னொரு பையனா பாப்பாவும் தெரில, அப்படியே அழகாக என்ட்ரி ஆகிறாப்புல. அவர் அழகாக சிரிச்சு வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டே அப்படியே பார்த்து பேசுகிறாங்க இவருங்க. சின்ன பிள்ளைங்க அப்படியே ஒரு விளாட்ற மும்மரத்தில் பேசி விளாண்டுக்கிறதுக்கு அதை பார்க்குறது பாருங்க வேறு லெவலில். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். இப்போ தான் வந்தோம். என்ன சொன்னாங்கன்னா, நேற்று நைட்டு சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப வயிறு வலி வந்துச்சு அப்படின்ட்டு, பிரசவ வலி மாதிரி வந்ததுன்னு சொல்லிட்டு எங்கள் சிஸ்டர் வந்து டாக்டர்கிட்ட சொல்ல சொன்னாங்க. நான் 10 மணி போல் சரியான வலி. நான் ஆம்புலன்ஸில் ஏறினது அப்புறம் வந்து செக்அப் பண்ணது எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போக வயிறு செக் பண்ணுறதுக்காண்டி உள்ளே போக சொன்னாங்க. வலி வந்ததில்ல, அது மாதிரிக்கே உள்ளே போய் செக்அப் பண்ண பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிட்டு நானும் டாக்டர்கிட்ட போயிட்டு வயிறுலாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு நீ மட்டும் ஒரு இடத்துல நீ போய் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா நம்ம மட்டும் வெயிட் பண்ணி சொல்கிறாங்க, ஏதோ ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சொன்னாங்க, டாக்டர் வந்து உனக்கு வந்து ரொம்ப கீழே பாப்பா இருக்கிற மணிக்கு இருக்குது, பேபி இருக்குது, அதனால நீ வந்து 1 வீக் ஒரு தடவை நீங்க வந்துட்டு அதை வயிறு செக் பண்ணிட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்றா. அப்படிங்க ஏதோ சாக்கான மாதிரி வந்துட்டு, விஜய் டாக்டர் என்னைய மட்டும், அதான் 4 பேர் இருப்பாங்க விஜய், என்னைய மட்டும் இப்படி நஞ்சு அடிச்சு என்னைய மட்டும் வெளில நிக்க சொல்றாடா, பயமா இருக்குடா அப்படின்னா. எதுக்கு நீ பயப்படுற? என் கூட வந்து 4 அக்காவும் வயிறு செக் பண்ணிட்டு
வந்து போயிட்டாங்க, பின்னாடி வரவங்களும் போயிட்டாங்க. நான் மட்டும்தான் அங்க, இனி மட்டும் வெளியே பெஞ்சில் உட்காரு நான் வந்துடுறேன்னாங்க. அப்போ பயமா இருக்குமா இருக்காது, என்னமோ ஏதோ வயிறு செக் பண்ணிட்டாங்க, ஹார்ட் பீட்லாம் பார்த்துட்டாங்க, பேபிலாம் வேற லெவலில் நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்துட்டு வெயிட் பண்ணுன்னு சொல்லவும் நான் பயந்துட்டேன், என்னடா எதுக்கு சொல்றாங்க, அட்மிட் ஆகி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு எழுதி கொடுத்தாங்க. நல்ல விஷயம் தான். டாக்டர் வந்து இன்னும் ஒரு 2 வீக் இல்ல 3 வீக்ல வந்து பாப்பா வெளியில வந்துடும். என்ட்ரி வீக் ஒருக்கா வந்து செக்அப் பண்ணி வாரங்க இன்னைக்கே ஒர்க்கு போக முடியாம லீவ் போட்டு இவ்வளவு கூட்டு போயிருக்கேன். செக் பண்ணணும். ஒரு 3 வாரத்துக்கு போய் செக் பண்ணா அதுக்கு 4 வாரம் பாப்பா வந்துருவா. ஆமா, ஹெச்பி எவ்வளவு சொல்லு. அப்புறம் வந்துட்டு பிளட் டெஸ்ட்ல ஹெச்பி வந்து நீங்க பாத்திருப்பீங்க, போன வாரம் வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். போன வாரம் வாரம் வர சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து டேட் வந்து கொஞ்சம் நெருங்குது. அடுத்த மாசம் 28 வந்து பாப்பா பிறந்துருவான்னு அதுக்கு முன்னாடியே பிறந்துருவான்னு நினைக்கிறேன். இப்ப வந்து கொஞ்சம் நெருங்குறதுனால டக்கு டக்குன்னு ஒரு வாரம் வாங்க, செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டாங்க. ஹெச்பி எவ்வளோன்னா 11.9 11.9. அதுக்கப்புறம் வந்து குளுக்கோஸ் வந்து நான் குளுக்கோஸ் இன்னைக்கு குடிச்சேன். குளுக்கோஸ் கொடுத்தாங்க, குளுக்கோஸ் குடிச்சோம். அதுக்கு ரிசல்ட் வந்துட்டு நார்மல் தான் வந்துருக்கு. அப்புறம் வந்துட்டு இது என்னன்னு தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்க ஆதரவை கண்டிப்பா கொடுங்க. பாய்.